الحمد لله ذي العرش المجيد فعال لما يريد وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له يحيي ويميت وهو حي لا يموت وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين أما بعد فقد قال الله عز وجل في كلامه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال أيضا وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فاستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون صدق الله العلي العظيم وقال نبينا عبد ربنا صلى الله عليه وسلم من قام في ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال أيضا الدعاء مخ العبادات وقال أيضا الدعاء سلاح المؤمن وصدق رسول النبي الكريم அனைத்துலகையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வாழ்ந்து வளர்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் என இந்த அவையிலே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் புனிதமான ஒரு மாதத்தில் ரஹ்மத்தினுடைய முதல் 10 கடந்து மஃபிரத்தினுடைய 2வது 10ஐயும் கடந்து நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய 3வது முக்கியமான கடைசி 10 நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக நம்மளுக்கெல்லாம் தெரியும், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதற்கு ஆரம்பத்தை விடவும் முடிவில்தான் அதனுடைய ஹகீகத், அதனுடைய யதார்த்தம் வெளிப்படும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனுடைய ஆரம்பம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நம்மால் பார்க்கப்படுவது இறுதியாக வெற்றியா தோல்வியா, இறுதியான அந்த முடிவை தான் நாம் முன்வைத்து ஒவ்வொரு விஷயங்களும் செயல்படவிருக்கின்றோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, எந்த செயல்களாக இருந்தாலும் சரி. ஒரு உதாரணத்தோடையே தொடங்குறேன். மெட்ரோ கட்டுறாங்க, மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் கட்டுறாங்க, போக்குவரத்து நெரிசலாகுது, பெரிய சிரமம் ஏற்படுது. இது ஆரம்பம். முடிவு என்ன? வாகனங்கள் போக்குவரத்தினுடைய வசதிகள் மேம்படுது. ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு பயணிக்கிறது லேசாக எளிதாக அமையுது. ஆரம்பம் சிரமமாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய முடிவு நமக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கலாம். இது ஒரு மெட்ரோவை நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொன்னேன். ஒரு வாலிபன் இருக்கான், தன்னுடைய 1 வருட காலத்தினுடைய படிப்பு, கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கு மேலாக அவன் பள்ளிக்கூடத்திற்கு செல்றான். சென்று அங்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா வகுப்புகளையும் அவன் படிக்கின்றான். வீட்டில் வந்தும் படிக்கிறான், டியூஷன் போயும் படிக்கிறான். தன்னுடைய 200 நாட்களுடைய அனைத்து அதிகமான நேரங்களிலும் அவன் படித்து கொண்டே தான் இருக்கான். ஆனால் அதனுடைய முடிவு எங்கே தான் தெரியும்? அவன் இம்திஹான், அந்த எக்ஸாமினேஷனில் அவன் எப்படி எழுதுகிறான், அந்த எக்ஸாமினுடைய ரிசல்ட் அவனுக்கு என்ன வருது, அதை வச்சு தான் அவன் படித்தது பிரயோஜனமா, அவன் படித்தானா இல்லையாங்கிறதே நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். சரியா இல்லையா?
அப்போ ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஆரம்பத்தினை விட அதனுடைய முடிவை வைத்துத்தான் நாம் தீர்மானிக்கின்றோம் அது சரியா தவறா என்பதனை. இன்னைக்கு அத்லெட்டிக்ஸில் ஓடுறாங்க, அத்லெட்டிக்ஸ் எவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ்லாம் கலந்துக்கிறவங்க அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய பயிற்சியை மேற்கொண்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய நேரம் என்ன? அவர்கள் ஓடக்கூடிய, அவர்கள் அந்த பங்களிப்பு செய்யக்கூடிய வெறும் ஒரு சில வினாடிகள், ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில மணி நேரங்கள். இதற்காக அவர்களது உழைப்பு பல வருட காலங்களாக இருக்கலாம். அதே போன்றுதான் அன்பானவர்களே, நாம் இந்த ரமலானுடைய மாதத்தினை முதல் 10 நாட்களை அடைந்தோம், பிறகு இரண்டாவது 10 நாட்களையும் நாம் அடைந்தோம். இப்பொழுது அதனுடைய இறுதியில் வந்து நாம் நிற்கின்றோம். இறுதிதான் நமக்கு தீர்மானிக்கும் நாம் இந்த ரமலானை முழுமையாக சரியான முறையில் கழித்தோமா இல்லையா என்பது. நாம் இந்த கடைசி 10 நாளில் நம்முடைய அமல்கள் நமக்கு சொல்லும், நம்முடைய ஈமானுடைய பலம் நமக்கு சொல்லும், நாம் இந்த 20 நாட்களை இல்லை முழு 30 நாட்களையும் நாம் எவ்வாறு கழித்தோம் என்பது. நம்முடைய 20 நாட்களுடைய கடைசி நத்தீஜா இந்த 10 நாள். நாம் இருக்கக்கூடிய இந்த கடைசி 10 நாட்கள் தான் நாம் 20 நாட்களாக என்னென்ன அமல்கள் செய்து நம்முடைய ஈமானை நாம் வலுப்படுத்தினோமோ அதனுடைய வெளிப்பாடு இறுதி 10 நாட்களில் நாம் காண்பிக்க வேண்டும். அன்பானவர்களே, ரமலான் என்று சொன்னால் அல்லாஹ் அதனை அறிமுகப்படுத்தும் வண்ணமாக, ரமலானை பற்றி சொல்லும் வண்ணமாக அல்லாஹு தஆலா எடுத்துரைப்பது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் ரமலானை அறிமுகப்படுத்தும் பொழுது குர்ஆனை வைத்து அறிமுகப்படுத்துகிறார். ரமலானுடைய மாதம் அல்லாஹ் சொல்றான் ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம். அது எப்படிப்பட்ட மாதம் என்று தெரியுமா? உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதிலே குர்ஆன் இறக்கப்பட்டது. அல்லாஹ் ரமலானை குர்ஆனை கொண்டு கண்ணியப்படுத்துகின்றான், குர்ஆனை கொண்டு அந்த ரமலானுடைய மாதத்தினை உயர்த்துகின்றான். அதற்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ, எக்ஸ்ட்ரா பவர். எதன் காரணமாக? குர்ஆனை கொண்டு. அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்ஆனிலே ஸராஹத்தன் மிக தெளிவாக சொல்கின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானை நாம் சிறப்பித்ததெல்லாம் குர்ஆனை கொண்டுதான். அன்பானவர்களே, இந்த குர்ஆனை கொண்டு எங்கெல்லாம் தொட்டு வந்ததோ இந்த குர்ஆன் அனைத்து இடங்களையும் சிறப்பாக ஆக்கியது. நீங்க பாருங்க, அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கி வைத்தான். அல்லாஹ் மிக கிருபையாளன், மிக சிறப்பு வாய்ந்தவன், பெரியவன், மகத்துவம் வாய்ந்தவன், எல்லா ஞானங்களையும் உள்ளடக்கியவன். ரப்புல் ஆலமீன் இடத்திலிருந்து இறக்கப்பட்ட இந்த வேதம் மலக்குமார்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவ்வளவு மலக்குகள் இருந்தும் இந்த குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வஹீயின் மூலமாக கொண்டு வந்து சேர்த்த ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹி வஸலாம் அவர்கள் எல்லா மலக்குகளுக்கும் தலைவராக சிறந்த மலக்காக ஆனார்கள். அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட நபி. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா உலகத்தை படைத்ததில் இருந்து 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான், அனுப்பினான். அந்த 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களில் குர்ஆன் வழங்கப்பட்ட நமது நபி முஹம்மதுல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர் அவர்கள்தான் எல்லா நபிமார்களை விடவும் சிறந்த நபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக ஆக்கப்பட்டது இந்த குர்ஆனை வழங்கியதனுடைய சிறப்பு. அந்த 1,00,000 நபிமார்களுக்கும் உம்மத்துகள் இருந்தார்கள், சமுதாயம் இருந்தது. அந்த 1,00,000 நபிகளினுடைய சமுதாயத்தை காட்டிலும் நமது நபி முஹம்மதுல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு கூடுதல் அந்தஸ்து. சொர்க்கத்திற்கு முதலில் நுழையக்கூடிய உம்மத்தாக, சமுதாயமாக முஹம்மதுல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் இருப்போம். அன்பானவர்களே, இதற்கான காரணம் என்ன? இதற்கான காரணம் நம்மிடத்திலே அல்லாஹ் குர்ஆனை வழங்கியது. நம்மிடத்தில் குர்ஆன் வந்ததுதான் இதற்கான காரணம். என்னங்க, இஸ்லாமிய மாதங்களும் 12 மாதம் இருக்குங்க. முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆகிர், இப்படியாக 12 மாதங்கள் இருக்கு. ஆனால் ரமலானுக்கு ஒரு தனி அந்தஸ்து, தனி சிறப்பு. ஏன்?
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆனை இறக்கினோம், அதனால் ரமலானுடைய மாதம் சிறப்பானது. சரி, ரமலானுடைய மாதம் சிறப்பாயிடுச்சு. இப்ப அந்த மாதத்தில் 29 நாட்களிலே 29 நாளினுடைய பகலும் இருக்கிறது, இரவும் இருக்கிறது. ஆனால் அந்த 29 நாட்கள்ல ஒரே ஒரு இரவை அல்லாஹு தஆலா மிகவும் சிறப்பாக ஆக்கலாம். அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி சொல்லும் பொழுது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் சொல்றான், லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா? அது 1000 மாதங்களை விடவும் சிறந்த மாதம், சிறந்த ஒரு இரவு. 1000 மாதங்களை நீங்கள் அமல் செய்யக்கூடிய அவ்வளவு நன்மைகள் அந்த ஒரே ஒரு இரவில் நீங்கள் அமல் செய்தால் அடைந்து கொள்ளலாம். அந்த இரவிற்கு வந்த சிறப்பிற்கு காரணம் அந்த இரவிலே குர்ஆன் இறக்கம். அன்பானவர்களே, இந்த குர்ஆன் எங்கெல்லாம் தொட்டு வந்ததோ அனைத்து இடங்களையும் சிறப்பாக்கி கொண்டே வந்தது. அன்பானவர்களே, அந்த குர்ஆனை தொட்டால் நாமும் சிறப்பாக ஆவோம். மனிதர்களில் புனிதர்களாக, சிறந்தவர்களாக, சிறந்த சமுதாயமாக, நற்பண்புகளிலே சிறந்தவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் நாமும் குர்ஆனை தொட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் ஆக சிறந்தவர் யார் என்று தெரியுமா? எவர் குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்தாரோ அவர்தான். அப்போ குர்ஆன் நம்முடைய கைகளில் ஏந்தினால் நாமும் சிறந்தவர்களாக ஆகும். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அன்பானவர்களே, இன்று நாம் குர்ஆனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மதிப்பெண், மகத்துவம் என்ன? நாம் அதனை எப்படி விளங்கி வைத்திருக்கின்றோம்? இன்னைக்கும் சொல்றாங்க, நானும் குர்ஆனுக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து தான் சிறப்பு வச்சிருக்கேன். என்னங்க பண்ணியிருக்கீங்க? குர்ஆனை நல்ல சுத்தி, பச்சை துணியில் சுத்தி, நல்ல உயரமான செல்ஃபு மேலே வச்சுட்டேன். இதுதான் குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை. இதைத்தான் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்பித்தார்களா? அன்பானவர்களே, குர்ஆனுக்கு தர வேண்டிய மதிப்பும் கண்ணியமும் எதை சார்ந்தது என்று சொன்னால், அந்த குர்ஆனை நாம் ஓதி அதனை விளங்குவதில் இருக்கக்கூடியது. அதுதான் குர்ஆனுக்கு நாம் தர வேண்டிய உயர்ந்த அந்தஸ்து. குர்ஆனின் படி நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்வதுதான் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய உரிமை, குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை. நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? வருஷத்துக்கு ஒரு தடவை ரமதான்ல வீடை கிளீன் பண்ணும்போது குர்ஆன் எடுத்து கொஞ்சம் தூசி தட்டி திருப்பி மேலே வச்சுட்டா குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு நிறைவேறுச்சு. அன்பானவர்களை, நாம் வருந்த வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். குர்ஆன் நம்மிடத்தில் வந்த ஒரு உயர்ந்த ஒரு வேதம். அந்த வேதம் இறுதி நாள், கியாமத்து நாள் வரை அந்த வேதம் நிலையான வேதம். அந்த வேதத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. எந்த டெக்னாலஜி கொண்டு வந்தாலும் அதனுடைய பேஸ், அதனுடைய ரா எங்க இருந்து இருக்கும்னா குர்ஆன்ல இருந்து இருக்கும். இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு கண்டுபிடிக்காதவைகளும் கூட, இன்று அறிவியலால் தொட முடியாததை கூட குர்ஆன் தொட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, அவ்வளவு புனிதம் வாய்ந்த குர்ஆனை நாம் ஏந்தி இருக்கின்றோம். அவ்வளவு புனிதம் வாய்ந்த குர்ஆன் இறங்கிய மாதத்தில், அதுவும் கடைசி 10 நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆயத்துக்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ரமலானுடைய மாதத்தினை பற்றி சொல்லும் பொழுது, அதனுடைய சட்டதிட்டங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை கொண்டு வருகின்றான். துஆவை பற்றிய வசனம். அந்த துஆவை பற்றி வரக்கூடிய வசனம், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ. அல்லாஹ் ரமலானை பற்றி பேசிக்கொண்டே வருகிறான். ரமலானுடைய சட்டதிட்டங்களை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே துஆவை கொண்டு வந்து இணைக்கின்றான். அதே ருக்குல, அதே ஐனில் நம்ம பார்த்தோம் சொன்னா இந்த ஆயத் வரும், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ. நபியே, உங்களிடத்தில் வந்து என்னுடைய அடியார்கள் கேட்டா, நான் எங்க இருக்கேன்னு கேட்டா நீங்க சொல்லுங்க, நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன், நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன். அவங்க என்னை அழைத்தால் நான் அவர்களுக்கு ஜவாப் தருவேன், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, இந்த வசனத்தை ரமலானோடு, நோன்போடு அல்லாஹ் இணைத்ததற்குண்டான காரணம் என்ன? முஃபஸ்ஸிரீன்கள் 4 காரணங்களை இதற்கு எழுதியுள்ளார்கள். முஃபஸ்ஸிர்களில் முதலாவதாக அல்லாமா ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு மிக அழகான தஃசீரை கொடுக்கின்றார்கள். ஒரு நோன்பு ஒருத்தர் வைக்கிறாருன்னு சொன்னா
நோன்பு எதை சரி செய்யும்? அவருடைய உள்ளத்தை சரி செய்யும், அவரது உள்ளத்தை பண்படுத்தும், அவரது உள்ளத்தை அல்லாஹ்வினோடு நெருக்கத்திற்கு உண்டாக்கும். அவர் பாவங்களை விட்டு களைந்தவராக ஆகுவார். அவருடைய நஃப்ஸ் அவருக்கு கட்டுப்படும். இந்த நிலைமையில் அவர் அல்லாஹ்வோடு நெருக்கத்தில் இருப்பார். இந்த சமயத்தில் அவர் அல்லாஹ்வை அழைத்தார் என்று சொன்னால் அல்லாஹ் இன்னும் நெருக்கமாக வருகிறார். அல்லாஹ் ஒரு ஹதீஸ் குதுசி இருக்கு. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன வார்த்தைகள், என்னுடைய அடியான் என்னிடத்தில் ஒரு ஜான் நெருங்கி வந்தால், என்னிடத்தில் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் என்னுடைய அடியானை நோக்கி ஒரு முழம் நெருங்கி வருகிறேன். அன்பானவர்களே, இந்த நோம்புடைய காலத்தில் நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய செயல்கள் அனைத்தும் சீராக சரியாக இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் அல்லாஹ்வை தொடர்பு கொண்டால், அல்லாஹ்வை நாம் அழைத்தால், துஆ செய்தால் அல்லாஹ் இன்னும் நெருக்கமாக நம்மிடத்திலே வருகிறார். அதே போல சொன்னார்கள், நோன்பை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு நான் இந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கின்றேன். இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய பலன் என்னவென்று சொன்னால் தக்வா, இறையச்சம். நோன்பின் மூலியமாக நாம் அடையக்கூடிய உன்னதமான முக்கியமான ஒரு விஷயம் தக்வா, அல்லாஹ்வினுடைய இறையச்சம். எப்பொழுது ஒரு மனிதருக்கு இறையச்சம் வந்து விடுமோ, தக்வா வந்து விடுமோ, அப்பொழுது அந்த மனிதர் தக்வாவுடைய நிலையிலே முத்தகீனாக அல்லாஹ்வை அழைத்தார் என்று சொன்னால் அல்லாஹ் உடனடியாக அவனுக்கு பதில் தருகிறார். அன்பானவர்களே, நான்காவதாக சொன்னார்கள், இது ஒரு அற்புதமான விஷயம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யஸ்அலூனக, நபியே உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், குல் அப்படிங்கிற வார்த்தை அடுத்தது வரும். என்ன வரும்? குல்ங்கிற வார்த்தை வரும். அப்போ அல்லாஹ் தஆலா நிறைய இடங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல குஃபார்களும் முஷ்ரிக்குகளும் வைக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு அல்லாஹ்வினிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலை தேடி அல்லாஹ்வினிடத்திலே கையேந்துவார்கள். அல்லாஹ் தஆலா இப்படியான வசனங்களை இறக்குவான், யஸ்அலூனக அனில் ஹம்ர் குல், நபியே உங்களிடத்துல மதுவை பத்தி கேட்கிறாங்களா, நீங்க சொல்லுங்க குல் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது வஇதா ஸஅலக இபாதி அன்னி, உங்களிடத்துல என்னுடைய அடியான் வந்து கேட்கிறான், என்னை பத்தி கேட்கிறான் அப்படின்னு சொன்னா வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், அல்லாஹ் சொல்றான் நபியே நீங்க சொல்லுங்கன்னு சொல்லல, அல்லாஹ்வே பதில் சொல்றான். இந்த இடத்துல நீங்க என்னிடத்துல கேட்கிறீங்களா, நான் பக்கத்துல இருக்கேன். அன்பானவர்களே, நாம் அழைத்தால் அல்லாஹ் அந்த அழைப்பினை ஏற்றுக்கொள்வான் என்பதனை அல்லாஹ் நபியின் மூலமாக கூட சொல்லாமல் நேரடியாக நான் உங்களுடைய துஆக்களை நான் ஒப்புக்கொள்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றார். இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? துஆவுக்காக நாம் கையேந்தக்கூடிய நேரங்கள் எவ்வளவு நேரம்? நம்முடைய துஆக்கள் எதை நோக்கி செல்கின்றது? நாம் துஆக்களிலே எந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருக்கின்றோம்? அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்துல நாம் யாரிடத்துலையாவது போய் உதவி கேட்டோம்னு சொன்னால் ஒரு தடவை உதவி செய்வான், ரெண்டாவது தடவை கேட்டோம்னு சொன்னால் ரெண்டாவது தடவை பாவப்பட்டு உதவி செய்கிறதுக்கு யாரோ ஒரு நல்ல உள்ளங்களாக இருந்தால் செய்வான். 3 தடவை 4 தடவை, 5ஆவது தடவை நீங்கள் அவனை பார்த்தீங்கனாலே அவனுக்கு பயம் வந்துடும், இவன் இன்னைக்கு ஏதாவது உதவி கேட்டுருவானோ. இப்படியாக இருக்கக்கூடிய மனிதர்கள். ஆனால் ரப்புல் ஆலமீன் அப்படி கிடையாது. ரப்புல் ஆலமீன் கோபப்படுவான். யார் தன்னிடத்திலே கையேந்தவில்லையோ அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் கோபப்படுகின்றான். அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு எது வேண்டுமோ என்னிடத்தில் கேள், நான் தரேன். ஆனா நாம கேட்கறதுக்கு நாம கூலி கேட்கிறோம். கேட்கறதுக்கு நாம என்ன பண்றோம்? கூலி கேட்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ஒரு துஆவிற்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அத்-துஆஉ சிலாஹுல் முஃமின். துஆ இருக்கே, இது முஃமினுடைய ஆயுதம் சொல்லுவாங்க. முஃமினுடைய ஆயுதம். இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய துயரங்களாக இருக்கட்டும், நம்மால் முடிந்த பங்களிப்பு துஆ. இன்று நம்முடைய சமுதாயம் ஒடுக்கப்படுகிறது, நசுக்கப்படுகிறது, அடிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. நாம் பார்க்கின்றோம். நம்மால் ஆயுதங்களால் உதவ முடியுமா? நம்மால் கைகளால் உதவ முடியுமா? அந்த இடத்திற்கு போய் அவர்களோடு சேர்ந்து போரிடுவதற்கு நமக்கு சக்தி இருக்கின்றதா?
அன்பானவர்களே, நாம் இதையெல்லாம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. நீங்க போருக்காக அல்லது உங்களுடைய ஆயுதங்களை தூக்கணுன்ற அவசியம் இல்லை. இரு கரங்களை ஏந்துங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு நிச்சயம் வெற்றியை தருவான். அல்லாஹ் சொல்றது இதுதான். நீங்க பெரிய பீரங்கி கொடுக்க வேணாம், AK-47 கொடுக்க வேணாம், எதுவும் கொடுக்க வேணாம். உங்களுடைய புறத்திலிருந்து நீங்கள் அவர்களுக்காக துஆவை கொடுங்கள். துஆ செய்யுங்க அவங்களுக்காக. இன்னைக்கு நாம பார்க்கிறோம், கண்ணீர் சிந்துறோம், ஆனா அடுத்த ரீல்ஸ் நோக்கி விட்டா அவங்கள பத்தி மறந்துடுறோம். அன்பானவர்கள், நம்முடைய சமுதாயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். மற்றொரு இடத்திலே சொன்னார்கள், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கண்ணாடியை போன்றவன். கண்ணாடியில் நாம செய்யற என்ன ஆக்ஷனோ அதுதாங்க பிரதிபலிக்கும். அதே போல மற்றொரு இடத்திலே சொல்வார்கள், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு அவனுடைய உடலினுடைய பாகங்களை போன்று. இன்னைக்கு என்னுடைய கையில அடிபட்டுச்சுன்னு சொன்னா என் கையில உள்ள வலி கைக்கு மட்டும் தான் தெரியுமா, என்னுடைய உடல் முழுக்க அதனை உணரும். இப்படியாகத்தான் நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை மக்கள் எந்தெந்த இடங்களில் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களது கஷ்டங்கள் நமக்கு விளங்க வேண்டும். நாம் அதற்காக அவர்களுக்கு அதிகமாக துஆ செய்வோம். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா துஆவை ஏற்கக்கூடிய விஷயத்திலே 5 முறைகளை அல்லாஹ் தஆலா கையாளுகின்றார். நாம துஆ கேட்கிறோம், அது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் 5 வழிமுறைகளை அல்லாஹ் தஆலா கையாளுகின்றான். முதலாவதாக, நாம் கேட்ட துஆ உடனடியாக கபூலாகும். அப்பதான் கேட்டிருப்பாரு, உடனடியாக அல்லாஹ் தஆலா அதனை கபூலாக்கி அவருக்கு கண்முன்பாக காண்பிப்பார். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய போர்க்களத்திற்கு முன்பாக எந்த இதையும் தூக்கல, ஆயுதங்களை தயார் செய்யல, போருக்குண்டான தயாரிப்புகள், அதற்குண்டான ட்ரைனிங் பயிற்சி எதுவும் கிடையாது. என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? முழு இரவும் துஆவிலே இருந்தார்கள், சஜிதாவில் கிடந்து துஆ கேட்டார்கள். அடுத்த நாள் பத்ரில் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தார். கேட்டவுடனே கிடைக்கும். இரண்டாவது ஒன்று சொல்றாங்க, கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். நாம கேட்கக்கூடிய துஆ கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கைகளின் பொழுது, ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். முழு உடன்படிக்கையும் குஃபார்களுக்கு சாதகமாக, முஸ்லிம்களுக்கு சாதகமாக அமைந்தது. ஆனால் அல்லாஹ் ஒரு வருடத்தில் மக்காவை எந்த போருமே இல்லாமல் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையிலே கொடுத்தார். கொஞ்சம் தாமதமாக, சபர் மேற்கொள்ளணும், பொறுமையாக இருக்கணும், அல்லாஹ்வின் மேல நிராசை அடைந்திடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் தாமதமாக. மூன்றாவதாக சொன்னாங்க, ரொம்ப தாமதமாக கெஞ்சணும், அல்லாஹ்வின் இடத்துல கதறணும். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரியமான மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் நபி அவர்களது சகோதரர்களால் கிணத்துல தள்ளிவிடப்பட்டு அவங்க இன்னொரு ஊர் கிடத்தப்பட்டு மிகப்பெரிய வேதனைக்கு அவங்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆளாகிறார். அல்லாஹ் இடத்துல கையேந்துறாங்க, துஆ செய்றாங்க. அன்பானவர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி. ஆனால் அல்லாஹ் நபிக்கு எத்தனை வருட காலங்கள் கழித்து அதற்கு பதிலளித்தான் என்று சொன்னால் 80 வருட காலங்கள் கழித்து அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இணைத்து வைத்தார். அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்திலே சொல்வான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், அழுதார்கள், கண் பார்வை போயிடுச்சு. அந்த அளவுக்கு அழுதார். அழுது கேட்டதுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களது கண் பார்வையும் கொடுத்தான். அவர்கள் கேட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் கொடுப்பான். இதை நாம முழுமையாக நம்பும். இது மூன்றாவது. நான்காவது விதம், நாம கேட்டதுக்கு மாற்றமாக கிடைக்கும். நாம ஒன்று கேட்டிருப்போம், அல்லாஹ் தஆலா கொஞ்சம் மாற்றமா கொடுத்திருப்பான். அன்பானவர்களே, அல்லாஹ் நம்மை படைத்தான். அல்லாஹ்வுக்கு தெரியாதா நமக்கு எது எது சரி, எது சிறந்தது என்பது? அல்லாஹ் கொஞ்சம் மாற்றமாக கொடுப்பான். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார், இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நதர்து லக, உனக்கு நான் நேர்ச்சி செஞ்சிட்டேன், மா ஃபீ பத்னி, என்னுடைய வயிற்றில் என்ன இருக்கோ, எந்த குழந்தை இருக்கோ அதை நான் உனக்கு நேர்ச்சி செஞ்சிட்டேன். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நான் அந்த குழந்தையை விட்டுடுறேன். அன்பானவர்களே, இதை அன்னையார் அவர்கள் மனதில் வைத்து சொன்னது, ஆண் குழந்தையை கேட்டு அல்லாஹ் இடத்துல இந்த துஆ செஞ்சார். ஆனால் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய அன்பாக அன்பளிப்பாக அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அன்பானவர்களை, கேட்டது ஆண் குழந்தை, ஆனால் கொடுத்தது பெண் குழந்தை. அல்லாஹ் இதிலே மிகப்பெரிய பிரயோஜனத்தை வைத்திருந்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலியமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்கச் செய்தார்.
அவர்கள் மூலியமாக மிக பெரும் இந்த உலகத்திற்கே அத்தாட்சியாக ஆக்கினான் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கொஞ்சம் மாற்றம் நமக்கு கிடைக்கும், ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும் எது கை. இறுதியாக சொன்னார்கள், 5வது விஷயம், உங்களுக்கு கேட்டது கிடைக்காது. இந்த உலகத்தில் ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருப்பார், அவருக்கு கிடைச்சிருக்காது. அன்பானவர்களே, இதை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் தயாரிப்பு செய்து வைத்திருப்பான். நாம் கேட்டது இந்த உலகத்திலே கிடைக்காத பொழுது அல்லாஹ் நாம் கேட்டதற்கு பரிகாரமாக, கேட்டதற்கு பதிலாக அல்லாஹ் சொர்க்கத்தில் இந்த உலகத்தில் தந்ததை விட உயர்ந்ததை தந்து வைத்திருப்பான். சொர்க்கவாசிகள் போய் பார்ப்பாங்க, யா அல்லாஹ், எனக்கு இன்னும் இவ்வளோ பெரிய மாளிகை இருக்கு, எனக்கு இன்னும் இவ்வளோ வசதிகள் ஏற்பட்டிருக்கு, நான் இவ்வளோ அமல் செய்யறேன். அல்லாஹ் சொல்லுவான், நீ உலகத்தில் இவ்வளோ துவா கேட்ட, உனக்கு இந்த துவாவை நான் கபூல் செய்யல, அந்த துவாக்கெல்லாம் பரிகாரமாக நான் எங்கே கொடுத்துருக்கேன்? சொர்க்கத்தில். அப்போ அந்த அடியான் சொல்லுவானா, என்னுடைய துவாக்கள் ஏன் ஏற்கப்பட்டுச்சு? உலகத்தில் என்னுடைய துவாக்கள் ஒன்று கூட ஏற்கப்படாமலே போயிருக்கலாமே, நான் சொர்க்கத்தில் இவ்வளோ உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பேன், என்னுடைய சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை இன்னும் சுபட்சமாக இருக்குமே சொல்லி கவலைப்படுவோம். அன்பானவர்களே, துவாவை நாம் கையில் எடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த இறுதி 10 நாட்களிலே துவாக்களில் நாம் ஈடுபட வேண்டும். துவாக்களில் ஆக சிறந்த நேரம் என்பது இறுதியான இரவினுடைய கடைசி பகுதி. இரவினுடைய கடைசி பகுதியிலே நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும், அதிகமாக தொழ வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கையேந்தி மன்றாட வேண்டும். உலகத்தினுடைய தேவைக்காகவும் மறுமையினுடைய தேவைக்காகவும் நமக்காகவும் நம்முடைய சகோதரர்களுக்காகவும் நம்முடைய முழு உம்மத்திற்காகவும் நாம் அந்த நேரத்தில் கையேந்தினால் அல்லாஹ் மறுப்பு தெரிவிக்கவே மாட்டான். முழுமையாக அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், முஃமினுடைய சிஃபத்தாக, ஒரு முஃமின் என்றால் அவனுடைய சிஃபத், அவனுடைய சுபாவம், அவனுடைய குணம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்கின்றான், கூனு கலீலம் மினல் லைலி வயஹ்ஜஊன், அவர்கள் இரவிலே கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. இரவில் என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. அதிகமான நேரங்கள் அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவாங்க. வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹருடைய நேரங்களிலே அவர்கள் என்னிடத்திலே பாவமீட்சியை கேட்பார்கள், மன்றாடுவார்கள், பாவத்திலிருந்து தௌபா செய்வார்கள். அப்படிப்பட்ட மக்களை நான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், இப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா முதல் வசனத்தில் சொல்லியிருப்பான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், இப்படிப்பட்ட மக்களுக்கு, இப்படிப்பட்ட இறையச்சமுடையவர்களுக்கு நாம் சொர்க்கத்தை வழங்குவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பானவர்களே, நமக்கு இன்னைக்கு இரவில் முழிக்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லார் கையிலையும் ஃபோன் வந்துருச்சு. அதிகபட்சமாக எல்லாரும் முழிச்சுதான். இன்னைக்கு யாரை பார்த்தாலும் முடிச்சுதான். இன்னைக்கு இரவுடைய நேரங்கள், அதிலும் கடைசியாக இந்த 10 நாட்கள் எவ்வளவு முக்கியமான நாள். ஆனால் இந்த முக்கியமான நாள் நம்ம இடத்திலிருந்து மிகவும் பொதுபோக்காக பயன்பட்டு கொண்டிருக்கு. இன்னைக்கு தான் நம்ம ஷாப்பிங் போகிறோம், ஒரு நாள் முழுக்க அதில் கழிக்கிறோம், நம்மளுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவினுடைய பாக்கியம் கிடைக்காம போயிடும். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். மிம்பரினுடைய படி எல்லாமே உயர்ந்த ஒரு இடம், மிம்பர் படி உயர்ந்த இடம். அதில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்கன்னா அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும். அவங்க கேட்ட ஒரு துஆ, யார் ரமதானை அடைந்து அதில் எந்த விதமான பிரயோஜனமும் அடையவில்லையோ அவன் நாசம் அடைவானான்னு துஆ செய்தார். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னாங்க. அன்பானவர்களே, நமக்கு இருக்கக்கூடிய இந்த காலங்களையும் நேரங்களையும் நாம் மிகவும் கணக்கிட்டு நாம் சரியான முறையிலே இந்த இறுதி 10 நாட்களை கண்ணியமான முறையில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான வழியில் அல்லாஹ்விற்கு மிகவும் நெருங்கக்கூடிய வழிகளிலே நாம் செலவிட வேண்டும். இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நாம் மகத்துவம் வாய்ந்ததாக கருத வேண்டும். அன்பானவர்களை, இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். சென்ற வருடம் இருந்தவர்கள் இந்த வருடம் நம்மளோடு இல்லை. அவர்களுக்கு இந்த ரமதான் அவர்களுக்கு கொடுப்பனை இல்லை. இதே போன்று நாம் நமக்குண்டான அஜல், நமக்குண்டான நேரம், நமக்குண்டான தவணை எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியும். அடுத்த ரமதானுக்கு முன்பாக இந்த ரமதானை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கபூரில் இருக்கக்கூடிய பல கபூர்வாசிகள் சொல்வார்களாம், நான் போன வருடத்தினுடைய ரமதானை நான் பயன்படுத்தி இருந்தேன்னு சொன்னால் இன்னைக்கு என்னுடைய அந்தஸ்து எங்கேயோ போயிருக்கும். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட கவலையுடையவர்களாக நாம் ஆகக்கூடாது. நாம் ஒவ்வொரு ரமதானையும் நாம் அடையக்கூடிய சமயத்தில் நாம் இப்படித்தான் ஆசைப்பட வேண்டும். முழுமையாக
முழுமையாக இந்த ரமதானை அல்லாஹ் எதற்காக இறக்கி வைத்தானோ அதனுடைய முழு நன்மைகளையும் முழு பாக்கியத்தையும் முழு ரஹ்மத்தையும் நாங்கள் பெற்றவர்களாக, அல்லாஹ் எதையெல்லாம் இந்த ரமதானை கொண்டு எனக்கு அடைய செய்திருக்கின்றானோ அனைத்து நலவுகளையும் அடைந்தக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்க வேண்டும் என்ற நியத்தோடு அதிகமாக அமல் செய்ய வேண்டும். நன்மைகளின் பால் விரைவாக போட்டி போட்டு நாம் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்த முழு ரமதானையும் சிறந்த ரமதானாக நல் வாய்ப்பாக அல்லாஹ்வினை நெருங்கக்கூடிய ஒரு நல்ல இடமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இன்று நாம் கூடியிருக்கக்கூடிய இதே போன்ற நாளில் சொர்க்கத்தில், அதுவும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களையும் என்னையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.